ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம். சொரக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் எதுக்கு இது வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொன்னேன்னா, சொரக்காய் பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கவங்களாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது நீர்க்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 96% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இதை சாப்பிட்டோன்னா நம்மளோட பசியை அது கட்டுப்படுத்தும். அதனால நம்ம கம்மியாகவும் சாப்பிட முடியும். அதுக்காகவும் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணுறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, சொரக்காய் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், 3 cups அளவு தயிர், காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 2, ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கொத்தமல்லி அண்ட் பெருங்காயம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. சொரக்காயை பீல் பண்ணி நடுவில் இருக்க அந்த இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது இதை நம்ம வேக வைக்கணும். தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. அது வெந்ததும் அந்த தண்ணி அதுலேயே அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம கீழே கொட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. எக்ஸஸ் தண்ணி இருந்ததுன்னா நம்ம கொட்டிடணும், ட்ரைன் பண்ணிடணும். அதுக்காக தான். ஸோ தண்ணியோட அளவு பார்த்து போட்டுக்கோங்க. சொரக்காய் வெந்துடுச்சு. மீதி தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுடுங்க. சூடாகவே தயிர் கலந்தால் தண்ணி ஆகிடும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தயிர் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு உங்களுக்கு பத்தலைன்னா அதுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் தயிர் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி. இது பார்த்திங்கன்னா, நாங்கள் பெங்களூர் போயிருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நான் சாப்பிட்டேன். அப்போத்துலேருந்து அந்த டேஸ்ட் பிடிச்சி போயிட்டு சரி வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு பார்த்தோம். சூப்பராக வந்தது. அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு, உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் ப்ரௌன் மாதிரி ஆகணும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு அப்படியே பொரி மாதிரி மேலே வரணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கணும். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சொரக்காயில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா இதுவும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த காரம் ஃப்ளேவர், அந்த ஜீரகமோட வாசனை அது எல்லாமே அதுக்குள்ளே இறங்கும். லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லியை தூவி நம்ம சர்வ் பண்ணிடலாம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எனக்கு சொரக்காயே பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. பட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் மீல்ஸ் சாப்பிடும்போது இது கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்லாம் விதவிதமாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.